நான் மருத்துவர் மலர்விழி பேசுகிறேன். வாணியம்பாடியில் நியூடவுன் பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள கவின் ஆயுர்வேத மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கான சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சர்க்கரை நோயை பற்றி ஒரு விரிவான விளக்கம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு வியாதி, இது இப்போ ரொம்ப எல்லா பக்கமும் பறந்து விரிஞ்சு இருக்கு அப்படின்னா அது சர்க்கரை நோய் தான் முக்கியமான விஷயம். அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோய் தான் முக்கியமாக எல்லாருக்குமே இப்போ ஒரு வீட்டில் எல்லாருமே முக்கால்வாசி ஒரு அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே அந்த நோய் இருக்குது. ஒன்று பார்டரில் இருக்கும், இல்லைன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி சர்க்கரை நோய்க்கு அவங்க மருந்து எடுக்கிறவங்களா இருப்பாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லாத வீடு அப்படின்றது இப்போ இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த நோய் ரொம்பவே எல்லாரோட வீட்லேயும் இது இருக்குது. இது எதனால வருது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கான மருந்துகள் என்ன, அறிகுறிகள் என்ன, எப்படி அது வராமல் தடுக்கலாம், இல்லை வந்ததுக்கப்புறம் எப்படி அதை வச்சு நம்ம வாழ்நாள் எப்படி நம்ம அந்த நோயோட தாக்கம் இல்லாமல் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லும்போது இரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை அதிகப்படுத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு வளர்சிதை மாற்ற சீர்குலைவு, அதுதான் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க இன்னும் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்சுலினை பத்தி நம்ம இதுல சொல்லியே ஆகணும். இன்சுலின், அந்த கணையம் இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்காக இது அது அதோட இம்பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்ல. அதாவது ஒரு சில உடம்புல பார்க்கும்போது நமக்கு அந்த இன்சுலினோட சுரப்பிகள் வேகமா வேலை செய்யும், அதிகமா இருக்கும். சிலதுல சுரப்பியே சுரக்கவே சுரக்காது, அந்த மாதிரியும் இருக்கு. அப்போ அதிகமா வேலை செய்யறத ஒண்ணு வேலை செய்யாம இருக்கும், இல்லைன்னா சுரக்கிற அந்த இன்சுலினை உடம்பு எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமையா கூட இருக்கும். இதுல நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். நம்ம டைப் 1 டைப் 2 ப்ரீ டயபெட்டிக், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம அதை வரையறுக்கிறாங்க. இப்போ டைப் 1 அப்படின்னு வரும்போது இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க இப்போ குழந்தைகள் கொஞ்சம் பெரியவங்களாகவும் இருப்பாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இன்சுலினே இருக்காது உடம்புல, அது சுரக்கவே சுரக்காது. அவங்களுக்கு நம்ம இன்சுலின் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது நோயாளிகளில் 10% இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பாங்க. மீதி 90% டைப் 2ல் வருவாங்க. இப்போ டைப் 2ல் என்ன நடக்குதுன்னா, இன்சுலின் வேண்டாம், ஆனால் அவங்க உடம்புல இருக்கிற இன்சுலினை உடம்பு சுரக்கிற இன்சுலினை அது ஒழுங்காக எடுத்து பயன்படுத்தாத ஒரு நிலைமையாக இருக்கும். ஸோ அது இன்சுலின் டிபெண்ட், நான் இன்சுலின் டிபெண்ட்டாக கொண்டு வராங்க, அந்த ஒரு வெரைட்டியில் கொண்டு வராங்க. இப்போது ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு வரும்போது இது ரெண்டும் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலை தான் ப்ரீ டயபெட்டிக். அதாவது நம்ம சர்க்கரை நோயாளியாக மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகள்னு வரும்போது இது மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறது, திடீர்னு நமக்கு கண்ணு மங்கி போகிறது, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுறது, சின்ன வேலைகள் செய்யறதுக்கு கூட முடியல, மாதிரி லெத்தாஜிக் ஆகிடுறது, அப்புறம் நிறைய தொற்றுகள் அடிக்கடி வர்றது, அந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள், நிறைய யூரின் போகிறது, நிறைய பசிக்கிறது, நிறைய தாகம் எடுக்கிறது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ரீ டயபெட்டிக்காக என்ன இது நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அது நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு நோய் வரப்போகுது, ஒரு டிசார்டர் வரப்போகுது நம்ம உடம்புல அப்படின்னும் போது நம்மளோட உடம்பு அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல், ஒரு அலர்ட் சிக்னல் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் இந்த சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இதில் இந்த 3-4 வெரைட்டியாக அதை வரையறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கும் போது நம்ம சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று நமக்கு நிறைய பசிக்கும், நிறைய தாகம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. லெத்தார்ஜிக்னா அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, உடல் உழைப்பு இல்லாத மாதிரி, அவங்களால செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலையில் அவங்க தங்களையே பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு பிளட் விஷன் இருக்கும், நல்ல பார்வை நல்லாவே மங்கும் பேஷண்ட்டுக்கு, அது ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பிரேட்டரி லெவலில் நீங்கள் மூச்சு, அந்த நுரையீரல் அந்த மாதிரி இதில் போகும்போது அவங்களுக்கு ஹைப்பர் வென்டிலேஷன், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. டக்குன்னு ரொம்ப திடீர்னு வேர்த்து கொட்டும், திடீர்னு ரொம்ப உஷ்ணமாக தெரியும் உடம்பு, ரொம்ப எனக்கு காற்று வேணும் அப்படின்ற ஒரு ஹைப்பர் வென்டிலேட்டடாகவே அவங்க கொஞ்சம் இருப்பாங்க. அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ரீனல் லெவல், கிட்னி அந்த மாதிரி லெவலில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு யூரின் அதிகமாக போகிறது, யூரின் வழியாக அவங்களுக்கு குளுக்கோஸ் வெளியேறுது, சக்கரை யூரின் வழியாக வெளியேறும். ஸோ அந்த ஒரு சிம்டம் இருக்கும் அவங்களுக்கு. யூரின் அந்த வழியாக வர தொற்றுகள் அதெல்லாம் கூட நிறையவே இந்த மாதிரி ஆன் த ஹோல் சிஸ்டமில் பார்க்கும்போது, நம்ம சிஸ்டமிக்காக பார்க்கும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். சக்கரை பேஷண்ட் ஒரு
இப்போ நம்ம பார்க்கும்போது கூட என்ன சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருந்தீங்களே, என்ன திடீர்னு வெயிட் போயிடுச்சு, வெயிட் இவ்வளோ குறைஞ்சிட்டீங்க, என்ன ஒல்லி ஆகிட்டீங்கன்னு போது சுகர் சார் அப்படிம்பாங்க. சுகர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த ஃப்ரேமுமே மாறிடும். உடம்பு வந்து நீர் சத்தெல்லாம் வந்து உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் போயிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகிடும். அந்த நீர் அழிவு, நீரில் இருக்க உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் போகிறது தான் அந்த நீர் அழிவு. அதுதான் நீரழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நம்மளோட உடம்புல வந்து திருப்பி இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறது அப்படின்றது நம்ம வந்து இந்த சிஸ்டத்தில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஆங்கில மருத்துவ முறைகள் அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த மாதிரி பேசிக்கான ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு. இதே வந்து ஆயுர்வேதத்தில் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆயுர்வேதத்தில் வந்து நம்ம வந்து சக்கரவியாதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிரமேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஹர்ஷேன மேகைதி பிரமேகம் அப்படின்னு, அதாவது யூரின் வந்து தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க, நிறைய போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ரெண்டாவது அவங்க வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து உங்களுக்கு 2 வகையான ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. எந்த மாதிரி ஆட்களுக்கு எதெல்லாம் பண்ணால் நமக்கு சக்கரவியாதி வரும் அப்படிங்கிறதே வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு பகுதி. இன்னொன்று வந்து ஜெனட்டிக்காக வருது. ஜெனட்டிக்னா நம்மளோட அம்மா அப்பா இல்லைன்னா முன்னோர்கள் தாத்தா பாட்டி இவங்களோட ஹெரிடிட்டியில் ஜீனில் வராங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே வந்து சக்கரவியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 2. இன்னொன்று வந்து நம்ம வந்து நிறைய வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப நிறைய இனிப்புகள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இனிப்புகள், பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறோம். அப்போ குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தைங்களுக்கு வரும். எதுவுமே வந்து அளவாக சாப்பிடும்போது பிரச்சனை கிடையாது. அதே வந்து நம்ம ஒரு வயது கடந்ததுக்கு அப்புறமும் நம்ம குழந்தைகள் மாதிரியே நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி மில்க் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பால், இந்த மாதிரி வெல்லம், இந்த மாதிரி சக்கரை ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சுக்ரோஸ் குளுக்கோஸாக மாறுற விஷயங்களாக நம்ம எடுத்துக்கிறோம் நிறைய அப்படிங்கும்போது நமக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவ்வளோதான், அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 விதம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப அந்த நீர்நிலைகளில் இருக்கிற அந்த மாமிசங்கள் நிறைய எடுத்துக்கும் போதும், அதாவது உடம்புல வந்து கஃபம் கூடுது. கஃபம் வந்து நிறைய கூடும்போது அது வந்து சக்கரை வியாதியாக நமக்கு வந்து மாறுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆயுர்வேதத்தில் கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வாதம், பித்தம், கஃபம்னு பேசிக்காக 3 விஷயம் இருக்கும். ஆயுர்வேதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாதம்னு வரும்போது நமக்கு 4 விதமான சக்கரை வியாதி வரும். பித்தம்னு வரும்போது நமக்கு 6 விதமான சக்கரை வியாதின்னு பிரிக்கிறாங்க. கஃபம்னு வரும்போது 10 விதமாக பிரிக்கிறாங்க. இதுலேயே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கஃபம்னு வரும்போது 10 விதமாக பிரிக்கிறாங்க. அப்போ அந்த நீர் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லா கொஞ்சம் நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப குளிர்ச்சியாக எப்பவுமே வந்து ஒரு மாதிரி தடியாக இருக்கிறவங்க, தடிமனாக இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க ப்ரோன் டு டயபெட்டிஸ்ன்னு கூட நம்ம வந்து சொல்கிறோம். இதுலேயே வந்து எப்படி மேடம் நம்ம வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் சக்கரை வருது, குண்டாக இருக்கிறவங்களுக்கும் சக்கரை வருது, இது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? ஆயுர்வேதத்தில் அதுக்கும் பதில் எப்படி அப்படின்னா வந்து அப்பதர்ப்பண ஜன்னிய, சந்தர்ப்பண ஜன்னியன்னு 2 வகையான ட்ரீட்மெண்ட் தராங்க. அப்பதர்ப்பண ஜன்னிய அப்படின்றது வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க, வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும். சந்தர்ப்பண ஜன்னியன்றது வந்து குண்டாக இருக்கிறவங்களும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் ஆகும். 2 விதமாக நாங்கள் பிரித்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மெயினாக வந்து எந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து சக்கரை வியாதியிலேருந்து மீண்டலாம், இல்லை தப்பிச்சுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம அதை வராமல் தடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வர்றது வந்து ஆகாரம் அப்படிங்கிறது வந்து உணவு பழக்க முறைகள். உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து நமக்கு வந்து நார்மலாக இருக்குது, நல்லபடியாக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த நோயிலேருந்து நம்ம கண்டிப்பாக விடுபடலாம். மெயினாக எப்படி அப்படின்னா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம சர்க்கரையாக மாறுது அப்படின்னா வந்து கிழங்கு பொருட்கள் தவிர்த்துருங்க. கிழங்கு பொருட்கள் எல்லாமே மாவு தான். மாவு சத்து அதிகமாக எடுக்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் லெவல் வந்து கூடுது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிடுங்க, மக்காச்சோளம் சாப்பிடுங்க, பார்லி கஞ்சி சாப்பிடுங்க, கிழங்கு வகைகள் தவிர்த்துருங்க. அதாவது மண்ணுக்கு கீழே விளையிறத தவிர்த்துருங்க. மண்ணுக்கு மேலே விளையிறது, செடியில் விளையிறது, கொடியில் விளையிறது எல்லாமே சாப்பிடுங்க. எது வந்து எந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப திடமாக இருக்கும் அந்த பொருளை வந்து சாப்பிடாதீங்க. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாமே சாப்பிடுங்க, எதையுமே வந்து தவிர்க்க வேண்டாம். அதே சமயத்தில் ரொம்ப இனிப்பு கலந்த பழங்கள் வந்து தவிர்த்துருங்க. இனிப்பு கலந்த பழங்கள்லாம் நமக்கு இந்த மாம்பழம், சப்போட்டா, பலாப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இனிப்பு கம்மியாக இருக்கிற பழங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் சக்கரை பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த கொய்யா பழத்தை சொல்லலாம். கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து கிர்னி பழம் சாப்பிடுங்க. நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடுங்க.
இந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்குது, இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் நமக்குன்னு பிரித்து எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த அந்த நோயோட தீவிரத்துலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ரெண்டாவது, சர்க்கரையில் ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். இதுக்கான சில டெஸ்ட் எல்லாம் கூட நமக்கு தெரியும். நம்ம ரேண்டம் சுகர் பார்க்கலாம், நம்ம வந்து 3 மந்த் சுகர் வந்து நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். போஸ்ட்பிராண்டியல் சுகர் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து நம்மளோட சர்க்கரையோட அளவை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது ஆயுர்வேதத்தில் நம்ம வந்து இந்த தாடி மாதிரி கிருதம் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து சித்திரக்காதி வட்டி இந்த மாதிரி ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது நீங்கள் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிருகவஸ்தி, கஷாய வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து மாது தைலிக வஸ்தி, இந்த மாதிரி வஸ்திகளாக கூட நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்சர்ஜன கர்மா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணோம். சம்சர்ஜன கர்மான்றது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் வந்து என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த பச்சை பயிறு அந்த பச்சை பயிரை அதை வேக வச்சு அதை சாப்பிட்றது, அந்த ஜூஸை சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து தண்ணி சாதத்தை வேக வச்சு அந்த தண்ணி இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து புதுசாக விளைஞ்ச அரிசியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருங்க, அது ரொம்ப நல்லது. கொட்டை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்பாலிஷ்டு ரைஸ், அந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க, நல்லா வேக வச்சு அதை சாப்பிடுங்க. ஏன்னா அது வந்து எளிதாக ஜீரணாகும். உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்டார்ச்சாக உங்களுக்கு வந்து மாறாது, உங்களுக்கு அது நல்லா ஜீரணாகும், உங்களோட கேலரிஸும் சீக்கிரமாக எரிச்சிடும், அடுத்த வேளை உங்களுக்கு கரெக்டாக பசிக்கும். ஸோ அதுக்காக அந்த அரிசியை வந்து ஆயுர்வேதத்தில் முக்கியமாக அதை என்ன சொல்கிறது, டயபெட்டிஸ் அப்படின்னும் போது பிரமேகம் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு வரதே வந்து அரிசி பொருளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து பழைய அரிசியை சாப்பிடுங்க அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் வாங்க, பயன் பெறலாம். மற்ற ஒரு நல்ல ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.